சுங்குவால் சத்திரம் சரௌண்டிங்ல 3 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்தா உங்களோட கனவு மனையை நீங்க சொந்தமாக்கிக்க முடியும்னா நம்பவே முடியல. அந்த நம்ப முடியாத விஷயத்த இப்ப நம்ம நின்றுட்டு இருக்க இந்த லேஅவுட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சுங்குவால் சத்திரம் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு நான் சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல. மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுதுங்க. அண்ட் நியூ கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இங்க இருந்து பக்கத்துல தாங்க இருக்கு. நமக்கு புல்லட் ட்ரெயின் வந்து போது பாத்தீங்களா, பெங்களூர் வரைக்கும் ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. அதுவுமே இங்க இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்க சோகண்டி ஜங்ஷன் கிட்ட தான் வரப்போகுதுங்க. சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேயோட ஃபர்ஸ்ட் எக்ஸிட் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணதும் நமக்கு இருக்க ஃபர்ஸ்ட் எக்ஸிட்டே வந்து பாத்தீங்கன்னா சோகண்டி தாங்க. சோகண்டி ஜங்ஷன் ஃபியூச்சர்ல நமக்கு வந்து சென்னையில கிண்டி எப்படி ஒரு லொகேஷனா இருக்கோ அதே மாதிரி இந்த சரௌண்டிங்ல சோகண்டி தான் நெக்ஸ்ட் கிண்டி. அதுக்கு நான் கேரண்டிங்க. ஏன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், எக்ஸ்பிரஸ் ஹைவேவோட எக்ஸிட் அண்ட் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு பெரிஃபரல் ரோடும் இங்க இருந்து ஈஸி டு ஆக்சஸ்ல இருக்கு. சோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்சஸ் இருக்கிற ஒரு லொகேஷன் அப்படின்னா இன்னைய தேதிக்கு சுங்குவால் சத்திரம் த பெஸ்ட் பிளேஸ்னே சொல்றான். ஸோ ரைட் டைம் டு இன்வெஸ்ட்மெண்ட்னா இதுதாங்க. அண்ட் இதை தவிர இங்க இருந்து பக்கத்திலேயே ரிலையன்ஸோட டிரைவ் போர்ட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர்ஸ்க்கு ரெடி பண்றாங்க பெரிஃபரல் ரிங் ரோட்ல. அது வந்து வரப்போகுதுங்க. ஸோ பெரிஃபரல் ரோடுமே பக்கத்தில் அங்கே உங்களுக்கு டிரைவ் போர்ட் வருது. அந்த டிரைவ் போர்ட்டுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக பரந்தூர் ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ரோடு வரும். நம்மளோட சென்னை போர்ட் இருக்குல்ல, சென்னை துறைமுகத்திலிருந்து சரி, எண்ணூர் துறைமுகத்திலிருந்து சரி, இந்த டிரைவ் போர்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரோடு ஆக்சஸ் பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ நல்ல ரிட்டர்ன் வரதுக்காக ஒரு ஷார்ட் டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்கணும்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லோ காஸ்டான ஒரு சூப்பரான லேஅவுட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க வந்திருக்கோம். என் பேர் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். இந்த லேஅவுட்டை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்கேஎஸ் டெவலப்பர்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. அர்பன் பிரைம் எஸ்டேட்ஸோட கோஆப்ரேட் பண்ணி கிரீன்ஃபீல்ட் ஏரோ சிட்டின்னு இந்த லேஅவுட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பக்கத்துலேயே கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வருது. ஸோ அதை அப்படியே ஒரு ஊமைப்படுத்தி தான் இந்த நேமை இந்த இடத்துக்கு வச்சிருக்கிறாங்க. லேஅவுட்டு உங்களுக்கு நல்ல ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. 2.5 ஏக்கருக்கு டெவலப் பண்ணியிருக்கிற இந்த லேஅவுட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 65 பிளாட்ஸ் கிட்ட இருக்குங்க. மினிமம் சைஸஸ் உங்களுக்கு பார்க்கும்போது 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சிங்கிள் பிளாட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது இன்னைக்கு தாங்க லான்ச்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைய தேதிக்கு உங்களுக்கு ஆல் 4 கார்னர் பிளாட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஆல் 4 டைரக்ஷன் பிளாட்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறது எல்லாமே சீக்கிரமாக புக்கிங் ஆகிடும். ஸோ நான் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே இருக்க மினிமம் பட்ஜெட் பிளாட்ஸ் எல்லாமே கோல்டுக்கு ஈக்குவலுங்க. கோல்டோட பெட்டர் ரிட்டர்னும் கொடுக்குங்க, அது வேறு விஷயம். ஸோ லேண்ட் என்றைக்குமே கோல்டோட பெட்டராக இருக்கும். நம்ம அந்த லேண்டை எங்கே பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுன்றது தான் விஷயமே. ஸோ அதன் அடிப்படையில் இந்த லே அவுட் லொக்கேட்டாக இருக்க இந்த சுங்குவால் சத்திரம் ஏரியாவாக இருக்கட்டும் அண்ட் இந்த லே அவுட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே சூப்பராக டெவலப் ஆகிருக்குங்க. உள்ளே உங்களுக்கு 30 ஃபீட் 24 ஃபீட்னு பிளாக் டாப் ரோட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கிராண்ட் ஆர்ச் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, அவென்யூ ட்ரீஸ் இருக்குது, உங்களுக்கு வாட்டர் பைப் கனெக்ஷனே எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு 2.5 ஏக்கருக்குமே டோட்டலாக காம்பவுண்ட்ஸ் ஒரு எழுப்பி சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இந்த லேஅவுட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது சுங்குவால் சத்திரத்தில் இருக்குதா இல்லைன்னா நிஜமாவே சென்னை சிட்டியில் இருக்குதான்னு நமக்கு சந்தேகம் வர அளவுக்கு பார்த்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் உங்கள் பசங்க படிக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கா, ஏன்னா நான் ரெடி டு மூவ் பண்ணி வரலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக ரெடி டு மூவ்க்கு இந்த இடத்துல பாசிபிள் இருக்குங்க. பக்கத்தில் உங்களுக்கு டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்குது. மகரிஷி வித்யா மந்திரும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஈஸி டு ஆக்சஸில் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் வரைக்கும் இந்த சரௌண்டிங்கில் நிறையா இருக்குது. காலேஜஸ்ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஆர் காலேஜ் இருக்குது. அதை தாண்டி இந்த ஸ்டெச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூந்தமல்லி பெங்களூர் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவே இருக்குல்ல, ஸோ இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் ஹப்னே சொல்லலாம். உங்களுக்கு பூந்தமல்லி தண்டலத்தில் ஆரம்பித்து உங்களுக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் அத்தனை காலேஜஸ் இருக்குது, அத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் ரெடி டு மூவ்க்காக பார்த்தாலும் இது பர்ஃபெக்டான பிளேஸ் தான். இல்லை ரிட்டர்ன்ஸ்க்காக பார்க்குற அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது, ஃப்யூச்சரில் ஏர்போர்ட் வரப்போகுது, ஃப்யூச்சரில் எக்ஸ்பிரஸ் ஹைவே வரப்போகுது, ஃப்யூச்சரில் புல்லட் ட்ரெயின்கான ஆக்சஸ் வரப்போகுது. ஸோ இத்தனை ஆக்சஸுமே இங்கே ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டில் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் இன்னைய தேதிக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சாலிடாக 2 to 3 டைம்ஸ்க்கான ரிட்டர்னை நீங்கள் ஷார்ட் பீரியட்லேயே பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. சரி, நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 3 லட்ச ரூபாய் சொன்னியப்பா, அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இவங்க இந்த லேஅவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1999, அதாவது 2000 ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி 1999 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 12 lakhs கிட்ட வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டோட சேர்த்து
ஒரு 13,10,000 கிட்ட வருங்க. இதுதான் ஆக்சுவலாக அங்கே இருக்க போகிற காஸ்ட்டு. அதில் இனிஷியலாக நீங்கள் ஒரு 3,10,000 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 10 lakhsக்கான அமௌண்ட்டை நீங்கள் இஎம்ஐ போகலாம். 80% வரைக்கும் இங்கே இஎம்ஐ அவைலபிளாக இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசனே இந்த லேஅவுட்டோட டாக்குமெண்ட் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டுங்க. இதுக்கான நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் கூட போட்டு பார்த்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் கிளியராக இருக்கிறதுனால 80% வரைக்கும் பேங்க் லோன் நமக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். உங்கள் ப்ரொஃபைல் பொறுத்து இஎம்ஐ சேஞ்ச் ஆகும். ஆவரேஜ் காஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 10,000 மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்காக நீங்கள் எடுத்து வச்சா போதும், உங்களோட கனவு மனையை நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். 10,000 மாத தவணை, அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில், அப்கமிங் ஏர்போர்ட்டு பக்கத்தில், இது எல்லாமே சேர்க்கறது ஒரு ட்ரீம் தானேங்க. இந்த ட்ரீம் மாதிரியான விஷயம் இந்த லேஅவுட்டில் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி 12 lakhs அந்த ரேஞ்சில் உங்களுக்கு பிளாட்ஸ் இருக்குது. 32 lakhs பட்ஜெட்டில் உங்களுக்கு 2 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா ஹவுசஸே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க இந்த லேஅவுட்டுக்குள்ளே. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கண்டிப்பாக கட்டி தருவாங்க. ஸோ நீங்கள் சைட்டை பார்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக வாங்க, அந்த சைட்டை பாருங்கள். சைட்டை பார்க்குறதுக்கான சப்போர்ட்டுமே உங்கள் பிரான்ச் சைட்லேருந்து பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டைரக்ட் ஓனர்கிட்டே பேசி கமிஷனே இல்லாமல் உங்கள் கனவு மனையை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸுமே இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்தராக பேசிக்கோங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு இது ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு எந்த ஏரியாவில் நம்ம ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ பண்ணலான்றதை கமெண்ட்டில் போடுங்க. அந்த ஏரியா வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.